Hi friends, welcome to Chris Creation. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாப் 5 கலர் பிளகின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி கலர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கலர்ஸ் ப்ராப்பரா சூஸ் பண்றது மூலமா எப்படி டிசைன் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்திருப்போம். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்டான கலர் சூஸிங்க்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய டாப் 5 பிளகின்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் கலர் பிளகின்ஸ். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து இன்ஸ்டன்ட் கலர் பிளகின்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். தென் கிரியேட் கலர் பேலட்ஸ். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கலர் பேலட்ஸ் வந்து அவங்க கலர் தியரி சூஸ் பண்ணி அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் அண்ட் டிசைன் கலர்ஸ். ஸோ இதை வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ நான் ஜென்ரேட் கொடுத்த வாட்டியே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கலர்ஸ் வந்து இங்கே ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இதெல்லாமே அவங்க வந்து கலர்ஸ் தியரி பேஸ் பண்ணி அவங்க வந்து டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே பிளெண்ட் கலர்ஸ். ஸோ இந்த ப்ரௌன்லேருந்து இந்த ஒயிட் கலர் வரைக்கும் இருக்கிற பிளெண்ட் கலர்ஸ் எல்லாமே அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து நமக்கு தேவையான கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பேலட்ஸ் வந்து அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள், டெய்ல்வின் கலர்ஸ் நான் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து அவங்க நேம் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நேமு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இப்போ நிறைய கலர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், ஓப்பன் கலர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஓப்பன் கலர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள், இதில் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கலர்ஸ் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளகின்ஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நம்ம பண்ணுற டிசைனுக்கு நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். செகண்டாக பார்க்க போகிறது மெட்டீரியல் கலர் பேலட் பற்றி தான். இப்போ பாருங்கள், நான் மெட்டீரியல் பேலட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண வாட்டியே பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஆஃப் கலர்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸ்க்குமே வந்து அதோட நேமு, கீழே வந்து அதோட கலர் கோடிங் இருக்கும்ல, ஸோ அது வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம இதுலேயே நம்ம வந்து கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபில் கலரும் பண்ணிக்கலாம், பார்டரும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி நம்ம அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். தென் இதில் வந்து நான் மெட்டீரியல் கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள், இந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து இந்த கலர் கோடிங் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இங்கேயே நீங்கள் காப்பி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். தென் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஃபில் கலரில் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ப்ளேஸ் பண்ணி என்டர் அடிச்சேன்னா அந்த கலர் வந்து இங்கே ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் பேலட்ஸில் வந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸ், உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து பார்டர்ஸ்க்கு வேணும் அப்படின்னீங்கன்னா பார்டர்ஸ்க்கு உண்டான கலர் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடுச்சு. இதே நீங்கள் வேறு கலர் உங்களுக்கு பார்டர்ஸ்க்கு வேணும் அப்படின்னீங்கன்னா இது பாருங்கள், நான் இப்போ இந்த ப்ளூ கொடுத்து நான் செட் ஆஸ் பார்டர் கொடுக்குறேன். இது பாருங்கள், பார்டர் ஃபில் ஆயிடுச்சு. இதுலேயே நீங்கள் வந்து ஃபில் கலரும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபில் கலருக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃபில் கலரு செட் ஆஸ் ஃபில் கொடுத்தேன்னா பாருங்கள், அதோட ஃபில் கலர் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு தேவையான டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கலர்ஸ் வந்து நீங்கள் இதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் இதுலேருந்து பார்க்கமேல வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு பதில் இந்த மாதிரி கலர் பிளகின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு தேவையான கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேட பார்க்க போகிறது கலர் ஸ்கேல் பிளகின்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த கலர் ஸ்கேல் பிளகின்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பிளண்ட் கலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பிளண்ட் கலர்ஸ்ன்றது இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஸ்கேல் மோடுன்னு இருக்குல்ல. ஸோ ஸ்கேல் மோடுன்றது இப்போ நான் ரெட்லேருந்து ஒயிட் வரைக்கும் இருக்கிற பிளண்ட் கலர்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகணும். அதோட ஸ்கேல் லென்த்து எத்தனை பாக்ஸாக வந்து நமக்கு ஷோ ஆகணும் அப்படின்னீங்கன்னா 10 கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் 10, 8 எது வேணுமோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் கிரியேட் கலர்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ கிரியேட் கலர் கொடுத்த வாட்டி ஸோ ரெட்டிலேருந்து ஒயிட் கலர் வரைக்கும் இருக்கிற இங்கே பாருங்கள் பிளெண்ட் கலர்ஸ் பாருங்கள். ஸோ பிளெண்ட் கலர்ஸ் வந்து இதில் வந்து ஜென்ரேட் ஆயிரும். இதே உங்களுக்கு பிளாக் கலரில் வேணும் அப்படின்னம்னா இந்த செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கலர் ஸ்கேலில் வந்து நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். ஸோ பிளாக் கொடுத்துட்டு இது வந்து ஒரு 8 வேணா 8, 10 வேணா 10. ஸோ இப்போ நான் 10 இல்லை 8 இப்போ கொடுத்து ஜென்ரேட் பண்ணுறேன்னா ஸோ அதில் வந்து ஒரு 8 பிளெண்ட் கலர்ஸ் அதோட லென்த் இங்கே பாருங்கள், இப்போ வந்து அது ஜென்ரேட் ஆகிருக்கு. இது பாருங்கள், இந்த ஸ்கேல் லென்த்துன்றது இதுதான் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதுதான் வந்து அது ஸ்கேல் லென்த்துன்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி கலரில் நமக்கு வந்து பிளெண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் காம்ப்ளிமெண்ட்ரி
அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரின்னு கொடுத்து நான் க்ரியேட் பண்ணேன்னா இங்கே பாருங்கள். ஸோ ரெட்டோட காம்ப்ளிமெண்ட்ரி கலர் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகும் கலர்ஸு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த கலர் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் பிளெண்டிங் கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ரேண்டம் கலர் சூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்கேல் மோடில் ரேண்டம் கலர். ஸோ ரேண்டம் கலர் சூஸ் பண்ணோன்னா அதுவே ரேண்டமாக ஒரு கலர் சூஸ் பண்ணி அது வந்து பிளெண்ட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள். இப்போ அதுவே ப்ளூ கலர் வந்து எண்டு கலர் சூஸ் பண்ணிவிட்டு ரேண்டமாக வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. அகைன் நான் ரேண்டம் கலர் கொடுக்குறேன். வேறு கலர் வந்து அது சூஸ் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள் ரேண்டம் கலர். இப்போ பாருங்கள் அதே க்ரீன் கலரில் வந்து அதுவே வந்து சூஸ் பண்ணி பிளெண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ரேண்டம் கலருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி நம்ம கலர் ஸ்கேலிங்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டார்க் கலரில் தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மைல்டான அதோட ஸ்மைல்டு ஷேட்லேயே வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கோசரம் இந்த மாதிரி பிளண்ட் ஷேட் கொடுத்துக்கிட்டோம்னா வந்து அதில் நமக்கு எந்த கலர்ஸ் வந்து நமக்கு சூட்டபிள் ஆகுதோ அது மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த்தா பார்க்க போகிறது கலர் ரேஞ்சர் 2. ஸோ இந்த பிளகின் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஒவ்வொரு இதுக்கும். இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு கலர். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஒவ்வொரு கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது ஜஸ்ட் நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஓனாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியணுக்கோசரம் நான் இந்த 4 பாக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு கலர் ரேஞ்சர். ஸோ கலர் ரேஞ்சரில் என்ன இருக்குன்னா அதோட பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, ஸோ இதோட சேச்சுரேஷன்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இதோட நான் பிரைட்னஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா வருங்க. ஸோ இது வந்து கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இதே நான் வந்து டிக்ரீஸ் பண்ணேன்னா அதோட இது சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு கலரோட பிரைட்னஸ்ஸு, சேச்சுரேஷன் எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கோசரம் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதோட ஹியூ நான் சேஞ்ச் பண்ண மேலே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கலரோட பிரைட்னஸ், சேச்சுரேஷன்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதோட ஃபில்டர்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து நம்ம வந்து பே பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது கலர்ஸ் இன்ஸ்போ பிளகின் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளகின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த பிளகின்ஸில் இருக்கும். இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கலர் பேலட்ஸ். ஸோ இது வந்து கலர் பேலட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கோசரம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அவங்களே வந்து கலர் பேலட் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கலர் இப்போ நம்ம ரெட் இது சூஸ் பண்ணுறோன்னா அதுக்குள்ளே இருக்க ஃபார்ம்ஸ், அதோட ஸ்டைல், வேறு ஏதாவது பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ரிலேட்டடான கலர்ஸ் இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக அவங்க வந்து கலர் தேர் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ஹியூ கலர்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா ஸோ ஹியூஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கலர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த கலர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாலிட் கலர்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கலர் கோடிங் எல்லாமே இதிலே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராஸ்ட் செக்கர். ஸோ கான்ட்ராஸ்ட் செக்கர் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட்டோட கான்ட்ராஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கோசரம் இந்த கான்ட்ராஸ்ட் இது வந்து இருக்கும். ஸோ இது பாருங்கள் இது லைவ் செக்கர் தான். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதோட கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ன்னு இருக்குது. ஸோ இதுவே நான் வந்து லைட் கலர் கொடுத்து பார்க்குறேன். ஸோ லைட் கலர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபெயிலாக இருக்கும். பிகாஸ் நம்ம பேக்ரவுண்ட் கலரும் நம்ம கொடுக்குற இந்த ஃபாண்ட் கலரும் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ அதுக்கோசரம் நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க கலர் வந்து மேட்ச் ஆகுதா இல்லையான்றது செக் பண்ணுறதுக்கோசரம் ஸோ இந்த கலர் கான்ட்ராஸ்ட் செக்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நான் பாருங்கள் வேறு கலர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து செட் ஆயிரும். இதே வந்து நான் ஒரு டார்க் கலர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இதில் வந்து லார்ஜ் டெக்ஸ்ட்டுக்கு வந்து செட் ஆயிடுச்சு, ஸ்மால் டெக்ஸ்ட்டுக்கு வந்து இது செட் ஆகாது. பிளைண்ட்னஸ் டெஸ்ட்டு, யூஐ எலமெண்ட்ஸ் இதுக்கு எல்லாமே வந்து நம்ம சூட்டபிள் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஃபாண்ட்டோட ஸ்டைல் இல்லை வேறு இதுக்கு வந்து நம்ம கொடுக்குற கலர்ஸ் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஸோ இதுவே நான் ப்ளூ கொடுத்து பார்க்குறேன். ஸோ ப்ளூ கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலர்ஸ் கரெக்டாக வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளைண்ட்னஸ் டெஸ்ட்டில் வந்து இது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு மோஸ்ட்லி ரேட்டிங்ஸ் இதோட கலர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்குமா இல்லையான்றது இதில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஏஐ பேலட் ஜென்ரேட்டர் தான். ஸோ ஏஐ பேலட் ஜென்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக அதே வந்து கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு போய் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் ஜென்ரேட் கொடுத்தேன்னா வேறு இது வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதில் நமக்கு எது வேணுமோ நம்ம வந்து அதில் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எனக்கு என்னோட அசட்ஸ் வந்து இது ஆட் பண்ணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா நம்மளோட அசட்ஸில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் இந்த இடத்துல லைப்ரரி இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நம்மளோட கலர்ஸ் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து
கலர் பிளைண்ட் சிமுலேஷன் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம எந்த மாதிரியான இது வேணுமோ நமக்கு வந்து அந்த அவுட்புட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது கொடுத்து நான் எக்ஸ்போர்ட் கொடுத்தேன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் வந்து இங்கே பாருங்க அது ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு தியரி பேஸ் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து நான் வந்து இது கொடுத்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து இது ஜென்ரேட் ஆகும். ஸோ அதுக்கோசரம் இந்த இது நெக்ஸ்ட் வந்து கலர் வீல். ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ கலர் வீல் பேஸ் பண்ணி இது வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து இதுலேயே வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதுலயே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிரேடியன்ட்ஸ். ஸோ கிரேடியன்ட் வந்து ரேண்டம் கிரேடியன்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இல்லை கலரும் இருக்கும் கிரேடியன்ட்டும் இருக்கும். கிரேடியன்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஸோ இதில் வியூ ஆகிறதுல வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி நமக்கு தேவையான கிரேடியன்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயே நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்னதுன்னா இதுக்கு உண்டான கிரேடியன்ட் ஷேட்ஸ். நம்ம பிளெண்ட் கலர்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அது மாதிரி இது கிரேடியன்ட் ஷேட்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க இது 2 கலரை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்குள்ள இன்பிட்வீனில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஷேட்ஸ் வந்து இது கீழே ஜென்ரேட் ஆயிருக்கும். இங்கே பாருங்க நான் ஷேட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனா கீழே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்கே பாருங்க இதுவே நான் வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ டிக்ரீஸ் பண்ணனா வந்து இந்த ஷேட்ஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ இதில் இருக்கிற ஷேட்ஸும் நம்ம வந்து இதில் வந்து காப்பி பண்ணிட்டு வந்து நமக்கு தேவையான இடத்துல நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பேலட் கலெக்ஷன்ஸு. ஸோ பேலட் கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்குது. இது எல்லாமே அவங்க நேம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து நான் இங்கே பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் பேஸ்ட் பண்ணேன்னா இந்த நேம் இதுக்குள்ளே இருக்கிற டிசைன்ஸ் ஃபுல்லாகவே வந்து டிசைன் கலர்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும். இங்கே பாருங்க. ஸோ இந்த ஜூப்ளி அப்படின்றதுக்குள்ள இந்த செட் ஆஃப் கலர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பிளகின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படணுன்ட்டுலாம் இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கலர்ஸும் நீங்கள் வந்து நல்லா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் அதுலேயும் பிங்க் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதிலேயே ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.